ஒரு அட்ரஸ்ல 1069 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வீடு இல்லை. பச்சையா ஏமாத்துறான் பாத்தீங்களா, அவனை சொல்லுவாங்க பேமானின்ட்டு. அவங்க தான் இந்த தேர்தல் ஆணையத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க. நான் இன்னொரு கேள்வியும் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறேன். இப்ப எல்லாம் முடிச்சிட்டல்ல, டிராஃப்ட் லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டல்ல, இதுக்கு மேல யாரையும் வந்துட்டு வெளியில இருந்து சேர்க்க முடியாத மாதிரி அந்த ஆப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியா? அப்புறம் நேர்பாப் அப்படின்ற இன்னொரு போர்ட்டல், வாக்காளர்ல சேர்க்கிறதோ அழிக்கிறதோ படலாமே, ஃபார்ம் 6 அல்லது 7 டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் மூடிட்டீங்களா? வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பெரிய மனக்குறை தீர்ந்தது. இந்திய உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல், பீகாரில் இறுதி வாக்காளர் பட்டியல் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வெளிப்படையாக பதிலளிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறது. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? 65 லட்சம் பேர் டிலீட்டடு, அல்ல 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 35 லட்சம் பேர் வெளில போயிட்டாங்க, 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி அப்படிலாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நாங்க சொன்ன உடனே நீங்க அதை வெளியிட்டீங்க. வெளியிட்ட உடனே தான் தெரிஞ்சிச்சு நிறைய பேர் வந்துட்டு உயிரோடு இருக்கிறவங்க இங்க செத்து போனதா காட்டியிருக்கிறாங்க, தகுதியானவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிலாம் தெரிஞ்சிருக்குது. அது அடுத்த ஒரு மாசத்துல நீங்க பண்ணீங்க. ஆகஸ்ட் முழுவதும் பண்ணிட்டு தான் செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னம்னா, கிட்டத்தட்ட 21.53 லட்சம் பேர் வாக்காளர்களா சேர்ந்து இருக்கிறாங்க. எப்ப டிராப்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பின்னால் பீகாரில் 21.53 லட்சம் வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், பட்டியலில் சேர்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்தவங்க வந்துட்டு 3.66 லட்சம், 3,66,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 7,24,00,000 பேரா இருந்த வாக்காளர்கள் இப்பொழுது இந்த நடைமுறை எல்லாம் மாத்தி நாங்க சொன்னதெல்லாம் நீங்க கடைபிடிச்சதுக்கு அப்புறம், நீதிமன்றம் சொன்னதெல்லாம் தேர்தல் ஆணையம் கடைபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா, இப்பொழுது வாக்காளர்கள் 7,42,00,000 பேரா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க. அதாவது நெட் அடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,87,000 வாக்காளர்கள் கூடியிருக்கிறார்கள். அப்ப நீங்க இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது வாக்காளர்கள் மத்தியில. யாரு இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் புதியசா சேர்க்கப்பட்டவர்களா, அல்லது நீக்கப்பட்டது தெரியாத, அல்லது தவறாக நீக்கப்பட்டு மீண்டும் சேர்ந்தவர்களா? யாரு? அது உங்ககிட்ட அந்த டீட்டெயில் இருக்கா? தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் திவேதி இல்லை. அப்போ இந்த நீக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்ற பட்டியலை முன்னாடி வெளியிட்டீங்கல்ல, 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டவங்க யாருன்னு, அதே மாதிரி இப்ப இந்த 3,66,000 பேர் பட்டியலையும் வெளியிடுங்க. 2 நாள்ல வெளியிடுங்க, வியாழக்கிழமைக்குள்ள மறுபடியும் விசாரணை வருது. அதே மாதிரி சேர்க்கப்பட்டவர்கள் யார் அப்படின்றதையும் வெளியிடுங்க. அப்படி வெளியிட்டீங்க அப்படின்னம்னா தான் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? தி டிகிரி ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, எந்த அளவுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை இருக்குது அப்படின்றது வந்துட்டு இந்த அப்ரிசியேஷன் காட்டுதுன்றாங்க. முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையோடு இப்பொழுது 17,87,000 வாக்காளர்கள் சேர்ந்து அது 7,42,00,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கிற நிலையில இந்த வெளிப்படைத்தன்மை நாங்க சொன்னது நீங்க கடைபிடிச்சதுனால வந்த வெளிப்படைத்தன்மையை காட்டுகிறது என்று சொல்றாங்க. யூ வுட் அக்ரி வித் அஸ், நீதிபதிகள் சொல்றாங்க that the degree of transparency and access has improved in the electoral process. It appears from the data that there was a 65 lakh deletion in the draft list which you published, and we said whoever is dead or moved is all right, but if you are deleting someone, please follow rule 21 and the standard operating procedure. யாரை நீக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில உங்களுடைய அந்த வாக்காளர் சேர்ப்பு விதிமுறை
எண் 21 படி செய்யுங்க அப்படின்னாங்க. We also said that whoever is deleted, please put up the data in your electoral office. Now the final list appears to be an appreciation of numbers. There is a confusion in the general democratic process. What is the identity of the add-ons? இப்படி சேர்ந்தவங்களுடைய அடையாளம் என்ன? புதுசா இல்ல தப்பா நீக்கப்பட்டவங்களா யாரு அப்படின்றது இப்ப தெரியல. அந்த ஐடென்டிட்டி வந்துட்டு தெரியணும். இவங்கெல்லாம் ஏற்கனவே நீக்கப்பட்டு சேர்ந்தவர்களா அல்லது புதிய பெயர்களா அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் பக்சி கேட்டிருக்கிறார். 2 நீதிபதிகள், ஜஸ்டிஸ் காந்த் அண்ட் ஜஸ்டிஸ் பக்சி, 2 பேர் கொண்ட நீதிபதி. நல்ல கேள்வி. உச்ச நீதிமன்றம் எப்படி பண்ணிருக்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய மண்டையில இந்த ஒரு ஊசி வச்சு குத்துவாங்க தெரியுங்களா? காது குத்துற ஊசி இல்லை, அதை விட கனமான ஊசி, அதை வச்சு உச்சந்தலையில குத்துனா மாதிரி கேள்வி கேட்டிருக்குது. டிரான்ஸ்பரன்சியே நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே வந்திருக்கு, அது வரைக்கும் இல்லை. அந்த டிரான்ஸ்பரன்சியை நாங்க கொண்டு வந்ததனுடைய விளைவுதான் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. எவ்வளவு? டு த டியூன் ஆஃப் 17.87 lakhs என்று சொல்லி போங்க. உங்ககிட்ட எல்லாத்தையும் வெளியிட்டீங்கல்ல, இப்போ இந்த டேட்டா இருக்குது, எல்லாத்தையும் வெளியிடுங்க. 3.66 லட்சம் யாரு வெளியிடுங்க. 21.53 லட்சம் யாரு வெளியிடுங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னோம்னா, அவங்களுடைய பேச்சாளர் ஒரு லேடி, அவங்க என்ன பெண், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு 6 மாவட்டங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 22 லட்சம் பெண் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. பெரும்பாலும் அவர்கள் முஸ்லிம்களாகவும் பட்டியல் இனத்தவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பத்தி தேர்தல் ஆணையம் எதுவும் சொல்லல. எந்த விளக்கமும் தேர்தல் ஆணையம் கொடுக்காது, பதில சொல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கா அப்படின்ற ஒரு தொகுதியில, சட்டப்பேரவை தொகுதியில 80,000 முஸ்லீம் வாக்காளர்களை நீக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிஜேபி எம்எல்ஏ பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்றாரு தேர்தல் ஆணையத்துக்கு. நீக்கினாங்களா இல்லையா தெரியாது. ஆனா அந்த 80,000 பேர் யாரு? முஸ்லிம்ஸ். ஏன்? அவங்க வெளிநாட்டவர்கள். எப்ப கண்டுபிடிச்சிங்க? போன தேர்தலில் அவங்க வந்துட்டு மக்களவை தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் அந்த தேர்தல் ஆணையத்தின் மேலே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. வெளிநாட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் உட்புகுத்தி விட்டார்கள். ஆனா அதை பத்திய டீட்டெயில் இப்பவும் வரல, முதல்லையும் வரல, இப்பவும் வரல. ஆனா பிஜேபி காரன் மட்டும் சொல்றான், வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன். கிளப்பி விடு. இப்ப அந்த 80,000 பேர் யாரு தெரியாது. எல்லாமே மூடு பந்துற மாதிரி எல்லாம் சரியா இருக்குது. போ, நம்ம தான் சொன்னோம், ஒரு அட்ரஸ்ல 1069 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வீடு இல்லை. பீகார்ல இன்னொரு இடத்துல ஒரு சின்ன வீடு, ஹேமமாலினி சொல்றாங்களே சின்ன இடம் அப்படின்ற மாதிரி சின்ன வீடு, 980 பேர் சேர்த்திருக்கிறாங்க. எந்த இடத்துல? சின்ன வீட்டுல. அப்பெல்லாம் இந்த ஹேமமாலினிலாம் எங்க போச்சுன்னு தெரியல. என்ன கருத்து குருடர்கள் சங்கிகளே, நீங்களாம் யாரு வெளியில பேசுறதுக்கு? இங்க பீகார்ல இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷனோட எந்த பதிலும் சொல்லாம நேத்து அவர் அறிவிச்சிட்டாரு. யாரு? தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் 2 தேர்தல் ஆணையர்களும் அறிவிச்சிட்டாங்க. 6ஆம் தேதி 11ஆம் தேதி நவம்பர்ல 2 பேசா தேர்தல் நடக்கும், 14ஆம் தேதி வாக்கெட்டி முடிவுகளை அறிவிச்சிருவோம், கீழ்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்பவே சொன்னேன், இந்த பாருங்க, தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தலை கேன்சல் பண்ணாது இந்திய உச்ச நீதிமன்றம். அதுக்குள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சது. ஒத்துக்குவாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டு. ஆனா உச்ச நீதிமன்றம் கரெக்டா வச்சு, இப்பதான் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டல, எல்லா டேட்டா உங்ககிட்ட இருக்குது இல்ல, ஒன்னும் சொல்ல வேணாம், வெளியிடு அப்படின்னு. அது எத்தனை நாள்ல? 2 நாள்ல. நான் 9ஆம் தேதி விசாரிக்கணும் அப்படின்னு. ஏன்னா வாக்காளர் அங்க வேட்புமனு தாக்கெல்லாம் தொடங்கணும் இல்லையா? எப்படி வச்சது பாருங்க ஆப்பு. அதனால தான் சொன்ன, உச்சந்தரையில அந்த ஊசியை வச்சு குத்துனா மாதிரி. நல்ல உத்தரவு. என்ன செய்ய போகுது தேர்தல் ஆணையம்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க 2 நாளைக்கு அப்புறம் புதுசா ஒரு கதை எடுத்தாது சொல்லுவாங்க. இவிஎம்க்கு சொல்லாத கதையா? தேர்தல் ஆணையத்தினுடைய நீதிபதிகளை குழப்பறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு அந்த பதிலை விட்டு சொல்லுவாங்க. உஷாரா இல்ல, அவ்வளவுதான். நீதிபதிகள் உஷாரா இல்லைன்னா அவ்வளவுதான்.
அப்படியாப்பட்ட கட்சி, அப்படியாப்பட்ட தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் நடைபெற்று கொஞ்சம் கூட நாம யோக்கியனா இருக்கணுமே அப்படின்ற எண்ணமே இல்லாதவங்க இப்ப இவ்வளவு கேள்வியும் கேட்ட உடனே சைலண்டா போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பெரிய செய்தி இந்தியால டீட்டெயில வெளியிட்டு. ஏன்னா அந்த நாடு என்ன அப்படின்னோம்னா, அதுக்கு அதுவும் பாஜக அது வந்துட்ட உடனே அவங்களோட எதிரியே டிரான்ஸ்பரன்சி தான். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை அவங்க நீர்த்து போக செஞ்ச விதம் இருக்குது பார்த்தீங்களா மோடி அரசு. வா, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் அந்தந்த துறை முடிவு எடுக்கணும். ஏன்டா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணப்பட்டது. அதையும் வந்துட்டு அப்படியே வாட்டர் டவுன் பண்றது எல்லாம் பேமானித்தனம்னு இங்க மெட்ராஸில் சொல்லுவாங்க. நான் ரொம்ப சென்னையிலே வணங்கினால பேமானி இந்த வார்த்தையெல்லாம் வரும். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, பேமானி அப்படின்றவங்க என்ன அப்படின்னோம்னா பச்சையா ஏமாத்துறான் பார்த்தீங்களா, அவனை சொல்லுவாங்க பேமானின்ட்டு. சென்னையிலேருந்து ஆந்திரா வரைக்கும் இருக்குது இந்த சொல்லு. அவங்க தான் இந்த தேர்தல் ஆணையத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க. நான் பட்டவர்த்தனமும் சொல்லுவேன், ஏன்னா நான் புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறேன், அதனால் எல்லாத்தையுமே கேட்பேன். நான் இன்னொரு கேள்வியும் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்குறேன். இப்பெல்லாம் முடிச்சிட்டல்ல, டிராஃப்ட் லிஸ்ட்லாம் வெளியிட்டல்ல, இதுக்கு மேலே யாரையும் வந்துட்டு வெளியிலேருந்து சேர்க்க முடியாத மாதிரி அந்த ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியா? நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல், அப்புறம் நேர்பாப் அப்படின்ற இன்னொரு போர்ட்டல், வாக்காளர்ல சேர்க்கிறதோ அழிக்கிறதோ பண்ணலாமே, ஃபார்ம் 6 அல்லது 7 டவுன்லோட் பண்ணி, அதெல்லாம் மூடிட்டீங்களா? ஏன்னா இதை சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு உள்ள ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று வரும் பாருங்க. இது கூடவே டக்குன்னு வந்து ஒட்டிக்காது. இந்த அம்புலி மாமா கதையில வருதில்ல, தன்னுடைய பாதையிலே போய் கொண்டிருந்த விக்ரமாதித்தனை அங்கே இருந்த முருக மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேதாளம் அவனுடைய தோளை பற்றி கொண்டது. பற்றி கொண்டு இப்பொழுது நான் ஒரு கதை சொல்ல போகின்றேன், அந்த கதையின் முடிவு என்னவென்று நீ சொல்ல வேண்டும், ஒன்று சொல்லவில்லை என்றால் உனது தலை சொக்கு நூறாக வெடித்துவிடும். இந்த விக்ரமாதித்தான் வந்தது இந்தியான்னு நினைச்சுக்கங்க. இந்த வேதாளம் தான் இந்த தேர்தல் ஆணையம், சங்கிகள் இவங்கெல்லாம் அடிக்கடி வந்து கோத்துக்கும், ப்ராக்ரஸாகவே விடாது. ஸோ இப்போ வேதாளம் இறங்கி இருக்குது, பார்ப்போம். உச்ச நீதிமன்றமும் வச்சிருக்குது. மறுபடியும் நம்ம தேர்ஸ்டே சந்திப்போம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.